நம் தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது நாம் காணவிருக்கும் தலைப்பு: நடிகர் எஸ் வி சேகர் அவர்களுக்கு 1 மாத சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், கடந்த சில மாதங்களாகவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக தரம் தாழ்ந்து மிகவும் அவதூறான வகையில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறவர் காமெடி நடிகர் திரு எஸ் வி சேகர் அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, கடந்த 2018ஆம் ஆண்டு சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்த ஒரு கருத்து, அதாவது பகிர்ந்த ஒரு கருத்து பெண் பத்திரிகையாளர்கள் தொடர்பாக மிகவும் ஆபாசமாக அருவறுக்கத்தக்க வகையில் அந்த கருத்து இருந்துச்சுன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் எஸ் வி சேகர் அவர்களுடைய வீட்டுக்கு போய் கல் எடுத்து தாக்குற அளவுக்கு அந்த பதிவு இருந்துச்சு. இது தொடர்பாக நடைபெற்று வந்த வழக்கில் இன்னைக்கு நீதிபதி ஜெயராஜ் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு. சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிக்கிற அந்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 15,000 ரூபாய் அபராத தொகை கட்டணம் சொல்லி எஸ் வி சேகர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1 மாத சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது. இந்த நிலையில ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக தரம் தாழ்ந்த வகையில் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு எஸ் வி சேகர் அப்படிங்கிற ஒரு கடுப்புல இருந்த பாஜக தொண்டர்கள் எஸ் வி சேகர் அவர்களுக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிந்தவர்களே சமூக வலைதளங்களில் எஸ் வி சேகரை வெச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நொந்து நூலாகிற வரைக்கும் எஸ் வி சேகரை வெச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் பாஜக ஆதரவாளர்கள். எஸ் வி சேகரை நான் ஜெயிலுக்கு போறேன் வடிவில் சொல்லுவார்கள். அந்த மீம்ஸ்களை போட்டு தெரிய விடுறாங்க சமூக வலைதளத்தில் இருக்கிற சங்கிகள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்குது. குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எஸ் வி சேகர் அவர்கள் நீக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் 99% அல்ல 100% இருக்குன்னு சொல்லி மூத்த பாஜக ஆதரவாளர்கள் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏற்கனவே திரு எஸ் வி சேகர் அவர்கள் வாய்க்குழுப்போட பேசிட்டு இருந்ததுனால அவருக்கு பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற கருத்து தான் நிலவிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.